இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் நல்ல ஆயன் நானே என்ற தலைப்பில் இன்றைய மறையுரையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம் அனைவருக்கும் தெரிந்த விடயம் என்னவென்றால், நாம் வாழும் இந்த உலகம் புகை நிறைந்த உலகமாகவும் சப்தங்கள் நிறைந்த உலகமாகவும் ஒவ்வொரு மனிதனும் வேகமாக இயங்கும் ஒரு உலகமாகவும் இது இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். தனி மனிதனுக்கான நேரமில்லை, தன் குடும்பத்திற்கான நேரமில்லை. பணம் சம்பாதித்தால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து விட்டால், தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய கணவருக்கு சமைத்து கொடுத்து விட்டால் போதுமென்று நினைக்கிற ஒரு காலம், ஆனால் அன்பற்ற காலமாக, அன்பு இல்லாத ஒரு காலமாக இருக்கின்ற சுயநலம் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு நமக்கு கொடுக்கின்ற 3 வார்த்தைகள்: செவி கொடுத்தல், அர்ப்பணித்தல், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றுதல் என்ற 3 சிறு தலைப்புகளில் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். செவி கொடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது, என் ஆடுகள் என் குரலை கேட்ப, எனக்கு அவைகளை தெரியும், அவைகள் என்னை பின்தொடரும் என்று சொல்லுகின்றார். செவி கொடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுதே அது ஆழமான அன்பின் அடையாளம். இன்று பலர் பேசுவதற்கு முற்படுகிறார்கள். நான் பேசுவதை யாராவது கேட்க மாட்டார்களா என்ற எண்ணத்திலே ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் செவி கொடுப்பதற்கு எத்தனை பேர் நம்மில் தயாராக இருக்கின்றோம்? ஆகவே தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், செவி கொடுப்பது என்பது கவனிப்பதை விட சிறந்தது, திறந்த இதயம் கொண்டவர்களாக இருப்பது. இதுபோன்ற நெருக்கத்தை நாம் செவிமடுத்தல் மூலம் உருவாக்கலாம். இதயத்திற்கும் ஒரு தொடர்பு, காதுக்கும் தொடர்பு மட்டுமல்ல, மாறாக இதயத்தோடு உள்ள ஒரு தொடர்பு, அதுதான் செவிமடுத்தல். இப்படி ஆழமான செவிமடுத்தலில் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆன்மீக சந்திப்பானது நிகழ்கிறது என்று மறைந்த திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செவிமடுத்தலை நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம். காதால் செவிமடுப்பது மட்டுமல்ல, மாறாக இதயத்தால் செவிமடுக்க வேண்டும் என்பது. இன்று ஒருவர் பேசுவதை மற்றவர் தட்டி கழித்து விடக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதோ பேசிட்டு இருக்கட்டும் என்று ஒதுங்குகிற காலகட்டம். நாளை பேசிக்கலாம், போய் படுத்தூங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறத கேட்கறது எனக்கு வேற வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அதையும் மீறி பேசுவதற்கு செவிமடுப்பதற்கு முற்படுகின்ற பொழுது அலைபேசிகளும் வீட்டில் இருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டிகளும் தடங்களாக இருக்கின்றது. தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டே சொல்லு கேட்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல், அலைபேசியை பார்த்து கொண்டே சொல்லு கேட்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். இங்கே முழுமையான செவிமடுத்தல் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே தான் நாம் சொல்ல முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உண்மையான செவிமடுத்தல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் குறிப்பிடுகின்றார். சரி, கணவன் மனைவி இடையே செவிமடுத்தல் இல்லை, குழந்தைகளுக்கு செவிமடுக்கின்றோமா? பள்ளியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் அல்லது கல்லூரியிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் வீட்டில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவர்கள் சொல்லி தொடங்குகின்ற பொழுதே எல்லாம் நமக்கு தெரிந்தால் போல் அந்த குழந்தைகளுடைய பேச்சை நிறுத்த செய்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கி கொண்டிருப்போம். அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று அவர்களை பேசவும் அனுமதிப்பதில்லை. அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முற்படுவதும் இல்லை. இப்படிப்பட்ட சூழல் பல நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதுபோன்று இன்னும் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், குடும்பத்தில் உணவு அருந்துகின்ற இடம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த உணவு அருந்துகின்ற இடத்தில்தான் பல நல்ல நிகழ்வுகள் அரங்கேறுகிறது. ஒரே நேரத்தில் உணவு அருந்த வேண்டும். ஒருவர் 6 மணிக்கும், ஒருவர் 7 மணிக்கும், ஒருவர் 8 மணிக்கும், ஒருவர் 12 மணிக்கும் என்றல்ல, ஒரே நேரத்தில் உணவை சமைத்து உண்ணுகின்ற இடத்தில் வைத்து
கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சேர்ந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதுதான். ஏதோ கணவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் இந்த பொழுது மனைவி பரிமாறுவதும், கணவர் சாப்பிட்டு முடித்து போன பின்பு மனைவி சாப்பிடுவதும், அல்லது இருவரும் சாப்பிட்டு போன பின்பு பிள்ளைகள் சாப்பிடுவதும், இது போன்ற செயல்கள் இருக்கக்கூடாது. மாறாக ஒரே நேரத்தில் அமர்ந்து ஒரே நேரத்தில் உணவை பரிமாறுகின்ற பொழுது ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் செவிமடுப்பதும், பகிர அனுமதிப்பதும், அதேபோன்று பகிர்ந்துகின்ற விதங்களிலே ஒருவரை புரிந்து கொள்ள முற்படுவதும், மன்னிக்க கற்றுக்கொள்ளுதலும், சேர்ந்து மகிழ்தலும் குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வார்த்தை அர்ப்பணித்தல். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். குடும்ப வாழ்விலே தன்னை கொடுக்கின்ற வாழ்வு, முழுமையாக அன்பு செய்து அர்ப்பணிக்கின்ற வாழ்வு, ஒவ்வொருவரும் தன்னை பிறருக்காக அர்ப்பணித்து வாழ்தல், இப்படிப்பட்ட வாழ்வுதான் உண்மையான குடும்ப வாழ்வு. அதாவது சொல்லப்போனால் சிறிய வழிகளில் அன்பை பிரதிபலிப்பது, பிறருக்கு தெரியாத வண்ணம் ஒருவரை நேசிப்பது. நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தம்பதிகளிடையே அன்பு தாம்பத்திய காதலோடு முடிந்து விடுவதல்ல, மாறாக குடும்பத்தின் வாரிசை உருவாக்குவதிலும் இருக்கிறது என்பது. அதே போன்று வயதான பெரியவர்களை கவனித்துக் கொள்வது, பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது, போராடி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு உடனிருப்பது, நேரத்தை நல்ல விதமாக தியாகம் செய்து பிறருக்கு உதவி புரிவது, நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளை விடிய விடிய தூங்காமல் இருந்து கவனிப்பது, என்னுடைய தூக்கம்தான் முக்கியம், என்னுடைய வாழ்வுதான் முக்கியம் என்று தியாகமற்ற ஒரு நிலை இல்லாமல் தியாகத்தோடு வாழ்வது என்பதுதான் அர்ப்பணித்தலின் அடையாளமாக இருக்கின்றது. மூன்றாவதாக இயேசுவை பின்பற்றுவது. ஆடுகள் எவ்வாறு இயேசுவை பின்பற்றினவோ அதுபோன்று நாமும் பின்பற்ற வேண்டும் என்பது. ஏனென்றால் நாமும் நம்முடைய ஆயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை பின்பற்றுகின்ற ஆடுகள் நாம் தான். ஆக இயேசு நம்மை பின்பற்றச் சொல்லுகின்றார். குடும்ப வாழ்வு என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இயேசு நம்மை சேர்ந்து பின்பற்றச் சொல்லுகின்றார். ஒருவராக அல்லாமல் எல்லாரும் சேர்ந்து என்னை பின்பற்றி வாருங்கள். ஏனென்றால் குடும்பங்களிலே போராட்டங்கள் இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கடன் சுமை இருக்கலாம், இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நாம் இணைந்து பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு தொடர்ந்து இருக்கும் என்பதுதான். அதே போன்று குடும்பங்களிலே சண்டைக்கு பின்பு மன்னிப்பு என்று ஒன்று இருக்கிறது. இதை நாம் குடும்பங்களில்தான் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் பொதுவெளியில் நாம் மற்றவர்களிடத்தில் சண்டை போடுகின்ற பொழுது சண்டைக்கு பிறகு அவர்களோடு உடனடியாக சமாதானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதுபோன்ற நிலைகளை நாம் கற்றுக்கொள்வதே நம்முடைய குடும்பங்களில் இருந்துதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குடும்பம் என்பது அடிப்படையில் நம்முடைய வாழ்வை செதுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அதுபோன்று கடினமான சூழலிலும் உறுதியுடன் நிற்கக்கூடியவர்களாகவும், ஒவ்வொரு நாளும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாகவும், ஒருவேளை உங்களால் சேர்ந்து ஜெபிக்க முடியவில்லை என்றாலும் உறங்குவதற்கு முன்பு ஒரு அருள் நிறைந்த மரியாதையாவது சொல்லிவிட்டு படுக்க வேண்டும் என்றும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். குடும்பங்களிலே நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களா என்று ஒரு முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு சிலர் ஆம் என்றும் பலர் இல்லை என்றும் சொன்னார்கள். அதற்கு அவர், சிறிய ஜெபங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள், பின்பு வாழ்க்கை சுமூகமாக மாறும் என்று அவர்களுக்கு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பினார். அன்புக்குரியவர்களை, இறுதியாக திறந்த மனதுடன் செவி கொடுப்போம், தியாக உள்ளம் கொண்டவர்களாக அன்போடு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் பிறருக்காக. அதுபோன்று நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்வோம். நல்லாயன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.